நேயர்களுக்கு வணக்கம். உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உடல்நிலை ஆயுளை கூட்டித்தரும். நெடுங்காலம் வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஜாதகர்களுக்கு உருவாக்கி தருவது நோயற்ற ஒரு உடல் அமைப்பு. அதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஒரு பழமொழியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நோய் என்பது ஜாதகத்திலே 6ஆம் இடத்தை குறிக்கிறது. 6ஆம் இடம் என்பது தீர்க்க முடியாத மிக மோசமான நோய்கள். இவைகளை மருத்துவர் உதவியோடு தான் சரி செய்ய முடியும். எனவே அந்த ஒரு நிலையை தருவது 6ஆம் இடம். 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் தீராத நோய்களை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து. அடுத்து சந்திரன் நமது மனநிலையை ஆளக்கூடிய ஒரு கிரகம். அதனால்தான் சந்திரனை மனோகாரகர் என்று சொல்கிறார். ஒரு நேரத்தில் ஒரு மனநிலை, அடுத்து சிறிது நேரம் கழித்து ஒரு மனநிலை, இவ்வாறான நமது மனநிலையை ஆட்சி செய்யும் கிரகம் சந்திரன். அடுத்து நமது புத்தியை ஆட்சி செய்யும் கிரகம் புதன். புதன் நமது மூளையை ஆட்சி செய்யும் கிரகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புதன் நன்றாக இருந்தால் நல்ல யோசனையோடு ஒரு செயலை திடமாக செய்து முடிக்க முடியும். அடுத்து சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் நமது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு செயலை வெற்றிகரமாக செய்ய முடியும். ஆக மனதிற்கும் மூளைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை இருந்தால்தான் நாம் வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியும். புதன் கெட்டால் புத்தி பேதலிக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. புதன் கெட்டு அதே நேரத்தில் சந்திரனும் ஜாதகத்தில் நீசமடைந்து பாவ கிரகங்களோடு இணைந்து அசுப ஸ்தானங்களிலே அமைந்து இருக்கும் ஒரு நிலை ஏற்படும் போதுதான் மனநோய் உருவாகிறது. மனநோய் என்பது மிக ஒரு மோசமான ஒரு நோய். எனவே இவ்வாறான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பார்த்தால், 6ஆம் இடத்து கிரகத்தை குரு பார்த்தால் அந்த தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் வல்லமை குருவுக்கு இருக்கிறது. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்று ஒரு பழமொழி. குற்றம் என்ற ஒரு சொல் ஜோதிட சாஸ்திரத்திற்கு தோஷம் அல்லது நோய் என்றுதான் பொருள். எனவே அருமருந்தாக ஆற்றி நோயை குணப்படுத்தும் வல்லமை குருவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். மற்ற கிரகங்களுக்கு இவ்வாறான சக்தி இல்லை. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்ற ஒரு சொல் குருவுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. எனவேதான் 6ஆம் இடத்தை அல்லது 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகத்தை குரு பார்த்தால் கொடிய நோய்களிலிருந்து மருத்துவ சிகிச்சை செய்யும் போது அந்த சிகிச்சை நன்றாக பலனளித்து நோயிலிருந்து ஜாதகர் விடுதலை பெற முடியும். எனவேதான் குரு 6ஆம் இடத்தையும் 6ஆம் அதிபதியும் பார்க்க வேண்டும் என்று
சொல்லப்படுகிறது. அடுத்து சந்திரனை குரு பார்த்தாலோ, சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமைந்தாலோ இவ்வாறான மனநோய்கள், மன சஞ்சலங்களை தவிர்க்கும். மன சஞ்சலங்கள் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியம் முழுமையாக வெற்றியடையும். அவ்வாறான வெற்றியை தருவதும் குருதான். குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும், சந்திரனை குரு பார்த்தாலும் அவ்வாறான நல்ல மனநிலையை ஜாதகர்களுக்கு கொடுத்து ஜாதகர்களை உற்சாகமாக செயல்பட வைக்கும். அடுத்து புதன் கெட்டால் புத்தி பேதலிக்கும் என்று சொன்னேன். புதன் ஒரு சிறிய கிரகம், ஆனால் சூரியனுக்கு அருகிலே இருந்து சூரிய ஒளியை அதிகமாக கிரகிக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு பசுமையான கிரகம். அதனால்தான் புதனை வித்யாகாரகன் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் ஜாதகத்திலே உயர்ந்த நிலையிலே, நல்ல நிலையிலே உச்சம் பெற்று அல்லது கேந்திரம் திரிகோணங்களில் அமர்ந்து குருவோடு பார்வையை பார்க்கும் நிலையை பெற்றால் புதனால் ஏற்படும் பாதிப்புகள் அறவே இருக்காது. எனவே நோய் தீர்க்கும் அரும் மருந்தாக குருவினுடைய பார்வை, குருவினுடைய செயற்கை சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் ஆற்றலுடைய குரு நல்ல நிலையிலே இருந்து கடகராசியிலே உச்சம் பெற்று, தனுசு அல்லது மீனராசியிலே ஆட்சி பெற்று சிறப்பாக அமைந்து சந்திரனையும் புதனையும் பார்க்கும்போது மனநோய் அறவே ஜாதகரை அண்டாது. அடுத்து 6ஆம் இடத்தை குரு பார்த்து 6ஆம் இடத்து கிரகத்தை குரு பார்க்கையிலே தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பார். எனவேதான் குருபலம் அதிகம். குருபலம் திருமணத்திற்கு பார்க்கப்படுகிறது. குருபலம் திருமண சடங்கு நிகழ்ச்சிகளுக்கு பார்க்கப்படுகிறது. குருபலம் கல்விக்கு பார்க்கப்படுகிறது. குருபலம் அனைத்து சுப காரியங்களுக்கும் ஏற்றதாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் குரு மிகப்பெரிய சக்தியை உள்ளடக்கிய ஒரு கிரகம். அவர் ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். எனவே குருபலம் ஜாதகத்திலே நிறைந்தவர்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு, ஆரோக்கியமான உடல்நிலை உண்டு, அதிகமான புத்திசாலித்தனம் உண்டு, மன சஞ்சலங்களுக்கு இடமில்லை. இவ்வாறான சீரான நிலைகளையும் ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் தரக்கூடிய ஒரு உன்னத கிரகம் குரு. எனவே ஜாதகத்தில் குரு நல்ல நிலையை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான நல்ல உடல்நிலை ஜாதகர்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் திரிதோஷங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய்கள் எப்போது வேண்டுமானாலும் ஜாதகரை தாக்கக்கூடிய ஒரு நிலையை தரும். பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலே எதிர்பாராத நிலையிலே நோய்கள் ஜாதகரை தாக்குகின்றன. அடுத்து செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் ஜாதகத்தின் அமைப்பு சரியில்லாவிட்டால் விபத்து போன்ற நிலைகளை உருவாக்குகிறது. சனி போன்ற கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலே வாதம் கபம் போன்ற தோஷங்களை தந்து செயல்பட முடியாத ஒரு நிலையை கூட உருவாக்கிவிடும் சனி.
அடுத்து ராகு கேது போன்ற கிரகங்கள் எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை கூட கொடுத்துள்ளது. இவ்வாறான அசுப கிரகங்களினுடைய பிடியில் இருந்து தப்பவும், நோய் நொடிகளில் இருந்து தப்பவும் குருபலம் மிக அவசியம். குரு அனைவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த கிரகம். ஜாதகத்திலே பல கிரகங்கள் கெட்டு இருந்தாலும் கூட குரு ஒருவர் மட்டும் உயர்ந்த நிலையிலே இருந்தால் அந்த ஜாதகர் ஜீவனத்தை சரிவர நடத்தி வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியும் என்று கூட பல பேராசிரியர்கள், ஜோதிட அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே குருபலம் மிக அவசியம். குரு ஒரு அரிய மருத்துவர் என்று நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும், எனது நிறைய வீடியோக்கள் ஜோதிட கருத்துக்கள் அடங்கியவை யூடியூப்பிலே காண்பிக்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.